நாளில் நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நம் தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். எல்லாரும் கூட சேர்ந்து கைகளை தட்டி நம் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பாட போகிறோம். ஹல்லேலூயா.
துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசையாய் நீர் இந்த இடத்துல இறங்கி வருவீராக கர்த்தாவே. என் பிரசன்னத்தினாலே எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. துதிக்கிறோம். ஒரு விசையாய் நீர் ஒருவரே ஒரு துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே உன்னதங்களை வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உங்க துதிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. So
துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக ஆண்டவரே அப்பா நீர் இந்த உலகத்துல பிறந்து எங்களுக்காக மரித்த தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பாடுவோம் ஓசன்னா ராஜாதி ராஜா நீரே மகிமை என்றும் சொல்லிடுவோம். நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே.
ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை நேரத்தில் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படிக்காக அவருடைய வார்த்தைக்கு நேராக இந்த நாளிலே நாம் திரும்புவோம். இங்கே உலகத்திலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் தங்கள் குடும்பத்தார் தங்களை காணாதபடிக்கு, தங்களை கண்டுகொள்ளாதபடிக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து மிகுந்த வேதனையோடு கூட யாரும் என்னை காணவில்லை, யாரும் என்னை விசாரிக்கவில்லை, யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி அநேக நேரங்களிலே வருத்தத்தோடு கூட, மிகுந்த துக்கத்தோடு கூட, மிகுந்த வேதனையோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு இந்த வேளையிலே மகிமை செலுத்துவோமாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் நம்மை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வேளையிலே மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை காண்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை காண்கிறவர். ஆமென். மனுஷன் ஒருவேளை உங்களை காணாதபடிக்கு அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவரோ உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 16 ஆமென் 13 நாம் ஹல்லேலூயா பார்க்கிற போது ஆகாரை ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த வனாந்தரத்தை கண்ட தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே ஆகாரை ஆண்டவராகிய தேவன் கண்டவராய் இருந்தார். ஆமென். கைவிடப்பட்ட நிலைமையில அந்த ஆகாரை கண்ட தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சீன தேசத்துல ஆமென் சிசுவாட்டி என்ற ஆமென் ஹல்லேலூயா ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஆமென் தன் மதில்களை கட்டி, அந்த பட்டணத்தின் மதில்களை கட்டி சுமார் 40,000 ஆமென் ஹல்லேலூயா வீரர்களை சுற்றிலும் நிற்க வைத்து அந்த ஹல்லேலூயா பட்டணத்திற்கு அங்கே வேலி அடைக்கப்பட்ட விதமாக அந்த பட்டணம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே 40,000 வீரர்களை வைத்து பாதுகாத்தான். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 80,000 கண்களை உடையவன் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் 40,000 இன்ட்டு ஆமென் 2 என்று சொல்லி பார்க்கிற போது ஆமென் 80,000 கண்கள். ஆகையினாலே அந்த ஆமென் சக்கரவர்த்தி ஆகிய அந்த ராஜா அவனுக்குள்ளே ஆமென் 80,000 கண்களை உடையவன் என்று சொல்லி ஒரு பெயரும் அவனுக்கு உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் ஒரு மனுஷன், ஒரு ராஜா தன் பட்டணத்தை காக்கும்படிக்காக ஆமென் இப்படி அவன் செய்வான் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் காக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆகினாலே உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த ஆகாரை ஆமென் நாம் பார்க்கிற போது கைவிடப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் இந்த ஆகாரை கண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 16:13 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டார். ஹல்லேலூயா. முதலாவது ஆமென் கைவிடப்பட்டவர்களை காண்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது கைவிடப்பட்டவர்களை ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த வனாந்தரத்திலே இந்த ஆகார் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் தள்ளப்பட்டாள். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அவளுக்கு வந்தது. ஆமென். ஆபிரகாம் சில காலம் ஹல்லேலூயா ஆமென் அவளோடு கூட ஆமென் குடும்பம் நடத்தி அதற்கு பின்பதாக ஹல்லேலூயா சாராளுடைய வார்த்தை நிமித்தம்
நிமித்தமாக அங்கே அவள் என்ன செய்தான்? ஆபிரகாம் அந்த ஹல்லேலூயா ஆகாரை அவன் கைவிட்டான், ஆகாரை தள்ளிவிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற சகோதரனே சகோதரியே, உண்மையாகவே நீங்கள் எந்த காரணத்தின் நிமித்தமாக நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ, எது நிமித்தமாய் நீங்கள் கைவிடப்பட்டீர்களோ, ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. ஏனென்று சொன்னால் வனாந்தரத்தில் அந்த எகிப்திய ஸ்திரீயாக இருந்த இந்த ஆகாரை ஆண்டவர் ஆமென் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த ஆண்டவர் ஆமென் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாகவே யார் என்னை கைவிட்டாலோ அவர் என்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில யார் உங்களை கைவிடலாம்? ஒருவேளை கணவன் உங்களை கைவிடலாம், மனைவி உங்களை கைவிடலாம், பெற்றோர் உங்களை கைவிடலாம், நண்பர் உங்களை கைவிடலாம், ஆமென், குழந்தைகள் உங்களை கைவிடலாம். யார் கைவிட்டாலும் சரி, ஆமென், ஹல்லேலூயா, ஒருபோதும் கைவிடாத தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். தள்ளப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, அவள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, ஒருவரும் இல்லாத ஒரு நிலைமையிலே அவள் வனாந்தரத்தில் போய்கொண்டிருந்தார். அதே போல இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆமென், ஹல்லேலூயா, உங்களை யார் புறக்கணித்தார்களோ, ஆமென், உங்களை யார் தள்ளிவிட்டார்களோ அதை குறித்து நீங்கள் கலங்க தேவையில்லை. உங்களை காண்கிறவர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய அழுகுரலை கேட்டார், ஆகாரின் கூக்குரலை கேட்டார், ஆகாரின் கண்ணீரை கண்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கூக்குரலையும் உங்களுடைய கண்ணீரையும் காண்கிறவர் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் வனாந்தரத்திலே அவளை கண்ட தேவன் உங்களையும், ஆமென், இந்த நாட்களிலே காணப்படுகிற எல்லா வனாந்தரத்திலே உங்களை காண்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்களிலே மோசே மரித்து போன பின்பு யோசுவா மிகவும் கலங்கி போயிருந்தான். இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவது? இந்த ஜனங்களுக்கு முன்பதாக இருந்த தலைவன் மோசே மரித்து போய்விட்டாரே என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் அங்கே, ஆமென், மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, ஆமென், அந்த இடத்துல யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசினதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையிலே என்னை, ஹல்லேலூயா, மனுஷர் கைவிட்டார்கள், என்னை கணவன் கைவிட்டார், என்னை மனைவி கைவிட்டார், நான் நம்பி இருந்த பிள்ளைகள், நான் நேசமாய் வளர்த்த பிள்ளைகள் எங்களை இந்த முதிர் வயதிலே கைவிட்டார்கள் என்று சொல்லி, ஒருவேளை ஆமென் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி, இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே வேதனையோடு கூட ஆமென் இருக்கிற சகோதரே சகோதரி, இன்றைக்கு உங்களை பார்த்து, பெரியவர்களே உங்களை பார்த்து, முதியோர்களே, கைவிடப்பட்ட முதியோர்களே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட நான் இருக்கிறேன், உங்களை யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிறேன் என்று சொல்லி உங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆமென், ஜீவன் பறிபோகக்கூடிய நிலைமையில அந்த வனாந்தரத்தில் இருந்தபோது ஒரு நீரூற்றை காண்பித்து அந்த பிள்ளைக்கும் ஆகாருக்கும் ஒரு ஜீவனை உண்டு பண்ணி அவர்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் வாழ்ந்திருக்க, அவர்கள் செழித்திருக்க, அவர்கள் ஹல்லேலூயா உயர்ந்திருக்க அங்கே ஆகாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கத்தக்கதாக, கைவிடப்பட்ட சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கை செழித்திருக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதே போல உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உங்களை கண்டேன், நான் உங்களை ஆமென் நினைத்தேன், நான் உங்களை காண்கிறவர், இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் உண்மையாகவே இப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினாலே கைவிடப்பட்ட சகோதர
சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை காண்கிறவராய் இருந்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆகாரை உயர்த்தினது போல, அந்த ஆகாரின் சந்ததியை மேன்மைப்படுத்தினது போல, அதே போல உங்களையும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களையும் அவர் உயர்த்த மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியாக நமது சிறுமையை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். முதலாவது கைவிடப்பட்டவர்களை காண்கிற தேவன், இரண்டாவது நமது சிறுமையை காண்கிற தேவன். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகத்திலே 1:11 நாம பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்கே ஆமென் அன்னாள் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஸ்திரீயினுடைய ஆமென் சிறுமையை பார்த்தவர். அல்லேலூயா. ஆமென். வாசிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, என் சிறுமையை காண்பீர் என்று சொன்னாள். அல்லேலூயா. ஆமென். அவள் ஒரு தேவ சமூகத்தில் போய் அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் இதுதான். என்னுடைய சிறுமையை காண்கிறவர், என் சிறுமை, என்னை ஒடுக்கினவர்கள் மத்தியிலே, ஆமென், என்னை துன்பப்படுத்தினவர்கள் மத்தியிலே என் சிறுமையை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே பல ஆண்டுகளாக இந்த அல்லேலூயா அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததினாலே அவள் மிகுந்த கண்ணீரோடு கூட அவளுடைய சக்களத்தின் நிமித்தமாக அவள் மிகுந்த வேதனைப்பட்டவளாக, மிகுந்த வருத்தப்பட்டவளாக, அநேக நேரங்களிலே மிகுந்த அல்லேலூயா துன்பப்படுத்தப்பட்டவளாக, அநேக நேரங்களிலே கேவலப்படுத்தப்பட்டவளாய் அவள் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, சகோதரியே, இன்றைக்கும் இதே நிலைமையிலே, பிள்ளையற்ற நிலைமையிலே பல ஆண்டுகளாக வருத்தத்தோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமையிலே உன்னை நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஹல்லேலூயா அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் ஒரு பொருத்தனை பண்ணிக் கொள்கிறார். என் சிறுமையை பாரும் ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆமென் அந்த ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னால் நான் அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன், தேவன் நாமத்துக்கென்று அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட அவள் செபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். உண்மையாகவே ஆமென் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவர் காண்கிற தேவன். சங்கீதம் 90:17 நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆமென் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு பதிலாக எங்களை இரட்டத்தனையாய் மகிழ பண்ணும் என்று சொல்லி மோசே அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். வாசிக்கலாம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் இஸ்ரவேலர்களுக்கு அதை நிறைவேற்றினார். அங்கே எகிப்திலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படி அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட ஆமென் ஹல்லேலூயா நாட்களிலே அவர்களை ஆமென் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை மகிழ பண்ணினார். எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணினார். அதே போலதான் இன்றைக்கு எந்த காரியத்தின் நிமித்தமாய் பிள்ளை வேறு இல்லை என்று சொல்லி உங்களை யார் வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ உங்கள் குடும்பத்திலே ஆமென் ஒருவேளை உங்கள் சொந்த மாமியாரே அல்லது ஆமென் உங்கள் சொந்த கணவரே பிள்ளை இல்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களை ஆமென் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இனி நீ வாழ தகுதியற்றவள், இனி குழந்தை இல்லாததாலே
உனக்கு ஆமென் குடும்பத்திலே தகுதி இல்லை என்று சொல்லி நீ ஹல்லேலூயா ஆமென் உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சில ஆமென் துன்பத்திலே ஆமென் நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதா இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அந்நாள் ஆண்டவர் சமூகத்தில் ஆலயத்தில் போய் ஆமென் அவள் அழுது புலம்பி ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இப்படியாய் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால் இந்த வேதனையான பாதைகளிலே கடந்து வருகிற சகோதரியே ஆமென் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் சிறுமையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா உன்னை சிறுமைப்படுத்தினவர்கள் மத்தியிலே உனக்கு ஒரு ஆதரவாக இருப்பேன் உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை தருவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை நினைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் ஆமென் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தையின்படியாய் ஆமென் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஆமென் ஈடாக மகிழ்ந்திருக்க பண்ண போகிறார் ஆகையாலே நீங்கள் ஒருபோதும் கலங்க தேவையில்லை இந்த நாளிலும் கூட இந்த சிறுமையிலே ஆமென் வாழ்ந்து வந்திருக்கிற உங்க வாழ்க்கை இப்ப மாறப்போகுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அந்நாளை போல ஆண்டவரை நோக்கி பாருங்க ஒரு பொறுப்புனையோடு ஜெபம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகுது அது எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி ஆமென் எத்தனை ஆண்டு காலமாக ஆமென் பிள்ளை பேர் இல்லாமல் ஆமென் காத்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் உங்கள் சிறுமையை நினைக்க போகிறார் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமென் விசுவாசிப்பீங்களா நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தின் பலனை ஆமென் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே பொருத்தனை பண்ணி செபிப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே அதற்குரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆகினாலே இந்த ஆமென் அண்ணால் செபித்து அவள் திரும்பி ஆமென் ஆலயத்தை விட்டு அவள் கடந்து போகிற போது அவள் மிகுந்த சந்தோஷமாய் அவள் கடந்து போனாள் ஹல்லேலூயா அவள் துக்கமுகமாய் கடந்து போகவில்லை ஆமென் ஏனென்று சொன்னால் என் ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது ஹல்லேலூயா நான் கேட்டுக்கொண்ட என் ஜெபத்துக்கு என் விண்ணப்பத்துக்கு பதில் வந்து விட்டது ஆகையினாலே நான் ஹல்லேலூயா சந்தோஷத்தோடு கூட இந்த தேவ ஆலயத்தை விட்டு கடந்து போவேன் என்று சொல்லி அவள் சந்தோஷத்தோடு கூட திரும்பி போனாள் ஏற்ற காலத்திலே அவளை ஆசீர்வதித்து அவளை நினைத்த ஆண்டவர் அவளுக்கு ஆமென் சாமுவேல் என்று சொல்ல கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகிய அந்த தேவ பிள்ளையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார் ஆகினாலே இன்றைக்கும் கூட ஆமென் சிறுமைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு வேதனைப்பட்ட சூழ்நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நினைக்கிறவர் நினைத்து உங்களை விசாரிக்கிறவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதே போல உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை ஆமென் உண்டாக்கி அதை பெருகவும் பண்ணக்கூடிய தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஆகினாலே வேண்டிக் கொள்ளுங்க பொருத்தனை பண்ணி கொள்ளுங்க உண்மையாகவே அந்நாளின் பொருத்தனை போல உங்கள் பொருத்தனை இருக்கட்டும் அதே போல என் பிள்ளையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நீங்களும் ஆண்டவருடைய நாமத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும்படியாக இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஏற்ற பதிலை கொடுத்து உங்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் கர்த்தர் அந்நாளை போல உங்களை நினைத்து காணச்சித்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக மூன்றாவது ஒடுக்கப்படுவதை காண்கிற தேவன் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒடுக்கப்படுதலை காண்கிற தேவன் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு மிகுந்த வேதனையை ஆமென் அனுபவித்து சிறையிருப்பின் மத்தியிலே உங்களை ஆமென் பிசாசு வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பான் என்று சொன்னால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒடுக்கத்தின் காரியத்திலிருந்து ஒடுங்கி போயிருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஒடுக்கப்படுகிறவர்களை காண்கிற தேவன் யாத்திராகமம் 3:9
ஆரம்பத்திலே ஆமென் இஸ்ரவேலருடைய கூக்குரல் தேவ சமூகத்தை போய் எட்டினது. அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும்படிக்காக ஆண்டவர் அந்த நாளிலே கூட அங்கே அவர் இறங்கி வந்தார். வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குரல் என் சமூகத்தை வந்து எட்டினது. அவர்களுடைய ஒடுக்கப்படுதலை, அவர்களுடைய ஒடுக்குறதை, எகிப்தியர்களாலே ஒடுக்கப்படுகிறதை நான் கண்டேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யோசேப்பினுடைய நாட்களிலே அங்கே தானியம் இல்லாததினாலே உலகம் முழுவதும் ஒரு பெரும் பஞ்சம் உண்டானதினாலே அங்கே யோசேப்பின் குடும்பத்தார் 70 பேர் அங்கே போய் வாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் 70 பேராக போய் அங்கே வாசம் பண்ணினார்கள். இவர்கள் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேலர்கள் நாளுக்கு நாள் பெருக ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் பெருக ஆரம்பித்த போது எகிப்தியர்களுக்குள்ளே ஒரு பொறாமை வந்தது. எகிப்தியர்கள் ஆரம்பத்திலே அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் ஜனங்கள் பெருக பெருக, ஜனங்கள் அதிகமாக இஸ்ரவேலர்கள் அவருடைய கூட்டம் அதிகமாகிறதுனாலே அவர்கள் பொறாமை கொண்டு இவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே பஞ்சத்துக்காக அங்கே போய் தங்கி வாசம் பண்ண ஆமென் நினைத்து சில காலம் இருந்தவர்கள், அப்படியே இருந்து வாழ்ந்து வந்தவர்கள், கடைசியிலே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள், சிறைப்படுத்தப்பட்டார்கள். இங்கே இவர்கள் வாழ்க்கையிலே ஆமென் சிறையிருப்புக்கு நேராக, அது மட்டுமல்ல ஒரு ஆமென் பயங்கரமான ஒடுக்குதலுக்கு நேராக அவர்களை அடித்து அடித்து துன்பப்படுத்தி வேலை செய்யும்படிக்காக எகிப்தியர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் செயல்பட்ட நடத்தினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஆமென் ஹல்லேலூயா ஆமென் நீங்க எந்த ஸ்தலத்துல இருந்து எந்த ஸ்தலத்துக்கு வேறொரு ஸ்தலத்துக்கு நீங்க ஒருவேளை போய் வாழ்ந்து இப்படிப்பட்ட ஒரு ஆமென் வேதனையான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் வந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒடுக்குதலை பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் 94:9 பார்க்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். உண்மையாகவே காதை உண்டாக்கினவர் ஆமென் ஹல்லேலூயா கேளாரோ என்று சொல்லியும், கண்ணை உண்டாக்கினவர் அவர் காணாரோ. உண்மையாகவே நம்மை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய ஒடுக்குதலை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கை வேலையினாலே செய்யப்பட்டவர்கள் அவைகள் காண்பதும் இல்லை, அவைகள் கேட்பதும் இல்லை, அவைகளுக்கு உத்தரவு போடவும் முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், மகிமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே ஆமென் ஒடுக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? குடும்பத்தில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். உங்க ஹல்லேலூயா ஆமென் உங்களுக்கு மேலானவர்கள் மத்தியிலே நீங்க ஒடுக்கப்பட்டு, வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மேலானவர்கள் மத்தியிலே உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ, குடும்பத்தில் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த காரியத்துல நீங்க ஒடுக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்களை காண்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எப்பக்கத்திலும் ஒடுக்கப்பட்டாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. உண்மையாகவே எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் எந்த இடத்துல நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அப்படியாய் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து பாருங்க, நம்பிக்கையோடு கூட சொல்லி பாருங்க. உங்களுடைய ஒடுக்குதலை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென். இஸ்ரவேலர்கள் ஆமென் பல ஆண்டுகளாக இப்படியாய் ஒடுக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படிக்காக மோசேவின் மூலமாய் அவர்களை ரட்சிக்க ஆமென் ஆயத்தம் கொண்டிருந்தார். அவர்களுடைய வீடுகளிலே, இஸ்ரவேலருடைய வீடுகளிலே ஆமென் பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ஆமென் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்படும் நாள் வரைக்கும் சிறையிருப்பு இருந்தது.
அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவருடைய நிலைக்காலிலே பூசப்படும் நாள் வரைக்கும் அங்கே அவர்களுக்கு விடுதலை இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களுடைய வீடுகளிலே காணப்பட வேண்டும், உங்களுடைய நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அப்படி பூசப்படும் போதுதான் எதிரியாகிய சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது, உங்களை சிறைப்படுத்த முடியாது. ஒரு காலமும் அவன் நுழைந்து உங்களை வேதனைப்படுத்த முடியாது. ஆகினாலே அது வரைக்கும் இவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, அடித்தடித்து வேலை வாங்கினார்கள். ஆனால் அங்கே இஸ்ரவேலருடைய வீட்டிலே உள்ள நிலைக்கால்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட போது ஆமென், அங்கே எகிப்தியருக்கு ஒரு சங்காரம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அந்த நாள் விடுதலை உண்டாகும் நாளாய் மாறினது. அல்லேலூயா. ஆமென். எகிப்தியருக்கு அங்கே சங்காரம் உண்டாயிற்று, தலைப்பிள்ளைகள் அங்கே மரித்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கோ அங்கே விடுதலையின் நாளாய் மாறினது. அல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே யாரும் உங்களை ஒடுக்க முடியாது. அவருடைய ரத்தத்துக்குள்ளாய் நீங்கள் மறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு பிசாசும் உங்களை சிறைப்படுத்த முடியாது, உங்களை வேதனைப்படுத்த முடியாது. ஆகினாலே இன்றைக்கு ஆமென், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ள ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுவார். அவர் உங்களை கண்டு உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தி உங்கள் சிறையிருப்பை திருப்ப அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே அவருடைய ரத்தத்தை உங்கள் வீடுகளில் உள்ள நிலைக்கால்களிலே ஆமென் பூசுவதற்கு அடையாளமாக இருக்கிற ஆமென் ஹல்லேலூயா எண்ணெயை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி உங்களுடைய வீடுகளிலே இயேசுவின் நாமத்தை சொல்லி அதிலே ஆமென் எண்ணெயை பூசுவீர்கள் என்று சொன்னா ஆமென், உண்மையாகவே உங்கள் குடும்பம் காக்கப்படும். அவராலே, காண்கிற தேவனாலே உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். அதற்கு பின்பதாக இஸ்ரவேலர்கள் வெளியே வருவதற்கு ஆமென் ஆயத்தப்பட்ட போது ஆண்டவர் போய் அவர்களை கொள்ளையிடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அங்க நடந்தது என்ன? அவர்கள் போய் அந்த தேசத்தில் உள்ள பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பொருட்களையும் அதுவரைக்கும் அவங்க சரியா சம்பளம் கொடுக்காம அவங்க வேலை வாங்கினாங்க. ஆனா அதற்கு பின்பதாக அங்கே இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் அங்கே அற்புதமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அங்கே எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எல்லாம் அவங்க தாராளமா நீங்க போனா போதும், நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போங்க, வெள்ளியும் பொண்ணை எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி, ஆடு மாடுகளை எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி அவர்கள் அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அங்கே தேவன் அவர்களை தள்ளினார். அல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கொள்ளையிட்ட ஆமென் இந்த பிசாசின் காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்களா என்று சொன்னால் உண்மையாகவே பிசாசு கொள்ளையிட்டதை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே உங்கள் ஒடுக்குதலை ஆண்டவர் மாற்றி உங்கள் சிறையிருப்பை திருப்பி பிசாசு கொள்ளையிட்டதை, பிசாசு வஞ்சித்ததை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை, அப்படிப்பட்ட ஒரு ஆமென் சமாதானம், அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் ஆமென் மாற்றம், ஒரு சிறையிருப்பை திருப்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை காண்கிற தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமாக. அடுத்தபடியாக ஆமென் பலவீனத்தை காண்கிறவர். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் ஆமென் ஹல்லேலூயா கைவிடப்பட்டவர்களை காண்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவது சிறுமைப்பட்டவர்களை காண்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, மூன்றாவது ஒடுக்கப்படுதலை காண்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவது பலவீனத்தை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென் ஆமென். யோவான் 5:6 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 5:6 பார்க்கிறோம். 38 வருடமாய் ஒருவன் பெதஸ்தா என்று சொல்லப்படுகிறதான அந்த குளத்தண்டையிலே அவன் போய் மிகுந்த வேதனையோடு கூட அவன்
அவன் என்ன செய்து வந்தான் என்று சொன்னால், அவன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே, வியாதியிலே, படுக்கையிலே எனக்கு சுகம் கிடைக்காதா என்று சொல்லி அவன் மிகுந்த காலமாய் அவன் காத்து கொண்டிருந்தான். இயேசு அந்த பெதஸ்தா குளத்தண்டையில வந்து, இவன் வெகு காலமாய் ஆமென் இவன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி இயேசு இவனை சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். இயேசு இவன் வெகு காலமாய் வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி கண்டு, ஆமென் ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, ஆமென் வெகு காலமாய் எனக்கு இந்த வியாதி இருக்குது, பல வருஷமாய் எனக்கு இந்த வியாதி இருக்குது, நான் என்ன செய்வது? என் வியாதிக்கு ஆமென் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொல்லினா, ஆமென் ஆண்டவர்கிட்ட பல வருடமா நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என் வியாதிக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி நான் பல ஆண்டுகளாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, ஆமென் வேதனையோடு கூட இருக்கிற சகோதரே சகோதரியே, வியாதி என்னை வருத்தப்படுத்துகிறது, இந்த வியாதி என்னை வேதனைப்படுத்துகிறது, பல ஆண்டுகளாக இது என்னை துக்கப்படுத்துகிறது என்று சொல்லி உங்களை ஆமென் நீங்களே ஆமென் வேதனைப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், துக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை காணும்படிக்காய் இப்பொழுது உங்க குடும்பத்துக்குள்ள வர போறாரு. ஹல்லேலூயா. ஆமென் உங்க பக்கத்துல வர போறாரு. சகோதரனே சகோதரியே, இந்த மனுஷன் வெகு காலமாய் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி கண்டு, ஆமென் அநேகர் இவனுக்கு முன்பதாக சுகமடைஞ்சு போனாங்க. மற்றவங்களாம் ஆமென் இவனுக்கு முன்பதாக சுகமடைஞ்சு போனது இந்த வியாதிஸ்தன் பார்க்கிறான். அங்கே குளம் எப்பொழுது தேவதூதனாலே வந்து கலக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் யார் முதல்ல போய் இறங்கி ஆமென் அதை ஆமென் செய்கிறார்களோ அவர்கள் சுகமாகி போன இந்த காட்சிகளை எல்லாம் இந்த மனுஷன் பார்க்கிறான். 38 வருடமாய் படுத்த படுக்கையில இருந்து இவனுக்கு விடுதலை இல்லை. இன்றைக்கும் அதே போல பல ஆண்டுகளாக விடுதலை இல்லாம இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் பலவீனத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பலவீனத்திலே அவருடைய பலன் வந்து இறங்க போகிறது. அவர் உங்களை தொட போகிறார். எழுந்து நட என்று சொல்ல போகிறார். ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்க போகிறார். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அது ஆமென் கைவிடப்பட்ட டாக்டர்களால் கைவிடப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை குணமாக்க அவருடைய தழும்புகளாலே உங்களை குணமாக்க ஒரு வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 8:17 நாம பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகினாலே நீங்கள் ஒருபோதும் கலங்க தேவையில்லை. ஆமென் அவருடைய தழும்புகளாலே நாம குணமாய் இருக்கிறோம். அவருடைய தழும்புகள் மூலமாக ஒரு விடுதலை இருக்கிறது. அந்த நாளிலே எல்லாரும் சுகமடைஞ்சு போறதை பார்த்து கொண்டே இருக்கிறான். பலர் அவனுக்கு முன்பதாக சுகமடைஞ்சு சந்தோஷமா போயிருக்கிறான். ஆனா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகம் எப்ப கிடைக்கும்? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எப்ப கிடைக்கும்? எனக்கு எப்போ இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஒரு மாற்றம் வரும் என்று சொல்லி இவன் பல ஆண்டுகளாக கண்ணீரோடு கூட காத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் அதே சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், பல ஆண்டுகளாய் வியாதியிலே படுக்கையிலே வேதனையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு உங்கள் அண்டையில் இப்பொழுது வந்திருக்கிறார். இயேசு உங்கள் படுக்கையில் வந்து நிற்கிறார். உங்கள் படுக்கையின் அருகிலே வந்து நிற்கிறார். என் மகனே மகளே, இப்பொழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென் எழுந்திரு. உன் கால்கள் பலனடையட்டும், உன் கைகள் பலனடையட்டும், உன் சரீரம் பலனடையட்டும், உன் எலும்புகள் பலனடையட்டும் என்று சொல்லி இப்பொழுது உங்களை எழுப்ப பண்ணி உங்களை தாமே குணமாக்கி அவருடைய தழும்புகளாலே இப்பொழுது உங்களை விடுதலையாக்குகிறார். ஆகினாலே ஆமென் இன்றைக்கு ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அவராலே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு அவராலே அவருடைய நாமத்தினாலே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகையினாலே அவர் தழும்புகளினாலே இப்போ ஒரு அற்புதம் நடக்குது. வீடுகளிலே பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய தழும்பினாலே, இயேசு
கிறிஸ்து அவருடைய தழும்புகளாலே உன் வியாதிகளை, அது எப்பேற்பட்ட எத்தனை ஆண்டு காலமாயிருந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதை குணமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அதை சுகப்படுத்தி விட்டார். எகிப்தியருக்கு உண்டான வாதை இனி உனக்கு வருவதில்லை என்று வாக்கு பண்ணினவர் உண்மையாகவே உண்மையுள்ளவர். ஆகையாலே அதை நிச்சயமாகவே அவர் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆகையாலே இன்றைக்கு ஆமென், சுகத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்களா? விடுதலைக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆரோக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறீங்களா? உண்மையாகவே அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிற ஆமென் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. உங்களுக்கு ஆமென் படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. நீங்க எழுந்து நடக்க போறீங்க, சாட்சியா மாற போறீங்க, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்ல போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க போகிறார். அவருடைய தழும்புகளால் விடுதலை வந்து விட்டது. அவராலே நீங்க எழுத போறீங்க. அவராலே நீங்க சுகமாக போறீங்க. ஆமென். கர்த்தர் அதை நிச்சயம் செய்து உங்களை ஆமென் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே பலவீனத்தை காண்கிறவர், ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பலவீனத்தை அவர் காண்கிறவர். ஆகினாலே ஒரு நாளும் நீங்கள் கலங்க தேவையில்லை. உண்மையாகவே உங்கள் பலவீனங்கள், உங்கள் வியாதிகள், உங்களுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உங்களை அவருடைய தழும்புகளாலே குணமாக்கி உங்களை ஆசீர்வதிக்க, குணமாக்க அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆகினாலே காண்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவர் கைவிடப்பட்டவர்களை காண்கிறவராகவும், அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை காண்கிறவராகவும், அவர் ஒடுக்கப்பட்டவர்களை காண்கிறவராகவும், அவர் பலவீனம் உள்ளவர்களை காண்கிறவராகவும் அவர் இருக்கிறபடினாலே உங்களை கண்டு, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதித்து, உங்களை விடுவித்து, உங்களை தப்புவிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே அவர் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி சுகத்தினாலும் ஆமென் சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்பி ஆசீர்வதித்து, சிறுமையிலிருந்து உங்களை திருப்பி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு கனத்தையும் மகிமையையும் உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே மகிமைப்படுவாராக. என்னை காண்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். செவிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே ஓய்வு நாளின் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாய் ஆண்டவரே என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இன்றைக்கு ஆமென் எங்களோடு கூட நீ பேசினவர் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை கண்டு எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கே துதி மகிமை உண்டாவதாக. அப்பா அல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களை காண்கிறவராகவும், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை காண்கிறவராகவும், ஒடுக்கப்படுகிறவர்களை காண்கிறவராகவும், பலவீனமாய் உள்ளவர்களை காண்கிறவராகவும் இருக்கிறவர். தொடர்ந்து ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலே ஆமென் இவர்கள் இருந்தாலும், காண்கிறவர்கள் இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இருந்தாலும் கர்த்தர் நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை அப்பா நீ கண்ணோக்கி பார்த்து உம்முடைய வல்லமையை அவர்களுக்குள்ளே தந்து அவர்களை குணமாக்கி ஆண்டவரை சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரை சிறுமைப்படுத்தல், ஒடுக்கப்படுதல் இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் துன்பத்திலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு வியாதியோடு கூட இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுட்டரித்து போடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எத்தனை காலம் ஆமென் வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் உனக்கு சுகத்தை அனுப்புகிறார். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்.
கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சுகத்தை உனக்கு அனுப்பிவிட்டார், உங்களுக்கு தந்து விட்டார். ஆமென். எழும்ப பண்ணினார், பலன் தந்தார், ஆசீர்வதித்தார். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சுகமாகி விட்டீர்கள். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின்